டாஸ்மாக் கடையில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவதாக வீடியோ ஒன்றை வெளியிட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். அதாவது மகாவீர் ஜெயந்தி அன்று, அதாவது எப்போ ஆண்டுதோறும் கடைபிடிக்கக்கூடிய மகாவீர் ஜெயந்தி அன்று என்னைக்குமே தமிழ்நாடு முழுவதுமே டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அரசு விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டிருக்கும். இந்நிலையில இன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி அனுசரிக்கப்படுவதை அடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள டாஸ்மாக்குகள், அதே மாதிரி மாமிச கடைகள் உள்ளிட்டவைகள் செயல்படாது அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில புதுக்கோட்டை மாவட்டத்துல உள்ள ஒரு கடையில டாஸ்மாக் கடையில பகிரங்கமா கள்ளச்சந்தையில மது விற்கப்படுறது குறித்து பாஜக தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு ட்வீட் ஒன்று வெளியிட்டு இருக்கிறாரு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, அதுல வீடியோ ஒன்றை பதிவிட்டு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் நடைபெறக்கூடிய டாஸ்மாக்ல இந்த வீடியோ ஒண்ணு ஆதாரம் போதும். அதாவது எந்த அளவுக்கு டாஸ்மாக்ல மக்களை கெடுக்கிறாங்க, அதே மாதிரி எந்த அளவுக்கு கள்ள சந்தையில விட்டு இந்த பணத்தோட சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு, அதாவது சட்டவிரோதமாகவும் மூடக்கூடிய கடைகள் மூடப்பட்டிருக்க வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்திலையும் அன்அக்கௌண்டட் சேல்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா கணக்கு வழக்கு இல்லாம அந்த வியாபாரம் நடக்கிறது எப்படின்னு தெரியுது. இந்த குறிப்பிடக்கூடிய பணமரங்க, அதாவது இந்த மாதிரி சட்டவிரோதமா வரக்கூடிய பணங்கள் பூராவுமே திமுக அமைச்சர்கள் கைக்கு போதணும். ஆனா ஆளும் அரசு இதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாம செயல்பட்டு வரக்கூடிய நேரத்துல இந்த மதுக்கடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய ஊழல்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டாஸ்மாக்ல செய்யப்பட்டிருக்கிற ஊழல்கள் எல்லாமே கூடிய விரைவில் வெளிவரும் அப்படின்னு சொல்லி தன்னோட ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்கிறாருங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.